பெரும்பாக்கத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன். ஒரு 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 தம்பி வந்து பதட்டத்தில் ஓடி வந்தார். என்னன்னு கேட்டால், நான் வந்து அங்கே உள்ள லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அதுக்கப்புறம் குரம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க. அப்புறம் சைதாப்பேட்டை கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க. எங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக்ல. ஆக ஒரு ஹார்ட் அட்டாக்ல சோழிங்கநல்லூரில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், வயதான பெண், சைதாப்பேட்டை வரைக்கும் கொண்டு வர வேண்டி இருக்குது. இவ்வளவு காலம் ஆட்சி செய்து ஒரு பெரிய மருத்துவமனை கூட தென் சென்னையில் இல்லை. வட சென்னையில் ஸ்டான்லி இருக்குது, மத்திய சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குது. இங்கே என்ன மருத்துவமனை இருக்குது? இப்போ தான் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் நான் இன்னைக்கு பேசின வரைக்கும் சீனியர் டாக்டர் யாருமே இல்லை. ஆக தென் சென்னையை நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா சிங்கார சென்னைன்னு சொன்னாங்களே தவிர, சிங்கப்பூரா மாற்றுவேன்னு சொன்னாங்களே தவிர, சாதாரண ஊரா கூட மாற்றலை. சோழிங்கநல்லூரில் இருப்பவர்களுக்கு உடல்நல குறைவு என்றால் நாங்கள் சைதாப்பேட்டைக்கு போக வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். நியாயம்தான். சோழிங்கநல்லூரில் எதுவரை மருத்துவமனை இல்லை? கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை சோழிங்கநல்லூரில் மருத்துவமனை இல்லை. சோழிங்கநல்லூரில் மட்டும் 12 மருத்துவமனைகள், இன்னும் 8 மருத்துவமனைகள் கட்டப்பட்டு வருகிறது. 71 கோடி ரூபாய் செலவில் சோழிங்கநல்லூரில் மருத்துவமனை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய அம்மையார் தமிழிசை அவர்களே, சோழிங்கநல்லூரில் மருத்துவமனை வேண்டும் என்கின்ற கவலையோடு பேசுகிற நீங்கள் பெரும்பாக்கத்துக்கு வந்து 71 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மருத்துவமனையை பாருங்கள். இப்பொழுதாவது தொகுதிக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறீர்கள், உடனடியாக எங்களோடு வாருங்கள். நானே எங்கள் செலவில் உங்களை அழைத்து செல்கிறேன். சைதாப்பேட்டையில் கட்டப்பட்டிருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதைவிட ஒரு கடைந்தெடுத்த புழுகு செய்தி வேற ஒண்ணு இருக்க முடியாது. டபுள் பலூன் எண்டோஸ்கோபி அரசு மருத்துவமனையில் இங்கே மட்டும்தான் இருக்கிறது. ஆட்டோ எம்ஆர்ஐ அதுவும் இங்கே மட்டும்தான் இருக்கிறது. ஐஎன்டி கேத்தலாப் அதுவும் இங்கேதான் இருக்கிறது. 76 கட்டண படுக்கை அறைகள் அதுவும் இந்த மருத்துவமனையில் தான் இருக்கிறது. இவ்வளவு வசதிகளும் இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் வேறு எந்த அரசு மருத்துவமனையில் இருக்கிறதா என்பதை தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டு தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். பேசுற இந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1,57,139 பேர் எங்கேயாவது எந்த மாநிலத்திலாவது ஒரு புதிய மருத்துவமனையை கட்டி 6 மாத காலத்திற்குள் இவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற புள்ளி விவரத்தை நீங்கள் தெரிவித்தால் நான் எதற்கும் தயார்.